இல்லை கண்டிப்பாக அதிமுகவை நீங்கள் பாஜக கண்ட்ரோல் தான் வச்சுருக்காங்க, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அவங்க நினச்சா நீங்கள் ஒரு சிங்கிள் ஃபோன் காலில் ஒன்று சேர்த்துடலாம். ஆனால் அதிமுக வலுவாகிடக்கூடாது, அதிமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துடக்கூடாதுன்னு பாஜக நினைக்குது. ஒன்றிணைந்து அதிமுக உருவாயிருச்சு, பலமாக இருந்துச்சுன்னா தான் உள்ளே வர முடியாது. அந்த இடம் அந்த தின்ன காலியானது அண்ணன் உட்கார முடியும். அப்போ திண்ணை ஏன் பயப்படுறாங்க? ஏன்னா அவங்களே பாஜக ஆதரவாக தானே இருக்காங்க. இல்லை பாஜக ஆதரவாக இருந்தால் அதிமுக ஸ்ட்ராங் ஆகி அதிமுக 130 தொகுதியில் ஜெயிச்சு அதிமுக ஆட்சி அமைச்சிருச்சுன்னா எடப்பாடி கை ஓங்கிடும், எடப்பாடி முதலமைச்சர் ஆயிடுவார். அதிமுகவை அழித்தா தான் பாஜக அவங்க உட்கார முடியுங்கிறது அவங்களுடைய கணக்கு. இப்போ அதிமுக ஒன்றிணைந்த அதிமுகவை உருவாக்க விட மாட்டாங்க. அதிமுக வலுவாயிடக்கூடாது, அதிமுக ஸ்ட்ராங் ஆகிடக்கூடாது. அதிமுக பலகீனமானது தான் அவங்க கேட்குற தொகுதியை கொடுப்பாங்க, அது அந்த இடத்துல நம்ம போய் உட்கார முடியும். இதைத்தான் வந்து அதிமுகவின் நிர்வாகிகளுமே சொல்கிறாங்க. அதிமுகக்குள் நடக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைக்கும் பாஜக தான் காரணம்ங்கிற சொல்கிறாங்க. இப்போ இவங்க நினச்சா முடியும். ஏன் பிரித்து வச்சுருக்காங்கன்னா ஒன்றிணைந்துடக்கூடாது, வலுவாயிடக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுடைய திட்டமாக இருக்குது.